அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் வஷிதா பேசுகிறேன். நான் உங்களுக்கு இன்னைக்கு டம் 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 அப்படிங்கிற ஒரு கதையை சொல்ல போகிறேன். சரி, வாங்க கேட்கலாம். ஒரு பெரிய காட்டில் அழுகிற சத்தம் கேட்டுச்சான். அது யார் அழுகிற சத்தம்னா, ஒரு மரம் அழுகிற சத்தம் தான். அந்த மரம் காட்டில் நடு பகுதியில் இருக்கு. அழுகுரல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஒரு மிருகமும் அந்த மரத்துக்கிட்ட வந்து சுத்தி சுத்தி பார்த்துச்சு. மரத்துல ஒரு இலை கூட இல்ல. மரத்துல ஒரு பூவோ பழமோ கூட இல்ல. வெறும் கிளைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் காஞ்சு போயிருந்துச்சு. ஒரு சோகமான பாட்டு பாடிச்சான் அந்த மரம். என்ன பாட்டு தெரியுமா? ஊருக்கெல்லாம் வசிப்பிடமாய் நான் இருந்தேன், டம் 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 டம். வருவோருக்கெல்லாம் நிழல் தந்து உதவினேனே, டம் 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 டம். பசிக்கையிலே பழங்களையும் நான் கொடுத்தேன், டம் 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 டம். பூச்சிக்கெல்லாம் இலைகளையும் நான் பகிர்ந்தேன், டம் 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 டம். பறவையெல்லாம் தத்தி தத்தி நடக்க நானும் கிளை கொடுத்தேன், டம் 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 டம். எல்லாம் தந்தேன் டம் 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 டம். நான் போறேன் டம் 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 டம். பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, நம்ம இப்ப கதைக்கு போலாம். மரத்துக்கு வயசானனால இலைகள் குறைஞ்சிருச்சு. தண்ணியும் இல்லாதனால அதோட பழங்கள் பூக்கள் எல்லாம் குறைஞ்சிருச்சு. மரமே, என்னாச்சு, ஏன் இப்படி பாடுற அப்படின்னு ஒரு பறவை கேட்டுச்சான். தண்ணி தாக எடுக்குது அப்படின்னு அந்த மரம் பறவைய பார்த்து சொல்லுச்சு. பூமிக்கடியில வேர் வழியாவும் தண்ணி வரல, தண்ணியே வரல, வானத்துல இருந்தும் தண்ணி வரல. ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி இல்லாதனால கிளைகளும் வாடிருச்சு. என் முடிவு காலம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த மரம் ஃபீல் பண்ணி சொல்லுச்சு. இதை கேட்ட கூடியிருந்த பறவைகளும் மிருகங்களும் வருத்தமாயிடுச்சு. ஒவ்வொரு காலத்திலையும் அங்க இருக்கிற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அந்த மரம் உதவி செஞ்சிருக்கு. அதனால தான் மரத்தை பார்த்து எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. உன்னை தாகமா இருக்க விட மாட்டோம் அப்படின்னு மேலே பறந்துச்சான் குருவி. தன்னோட சின்ன அழகுல எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தண்ணிய பக்கத்துல இருக்கிற குட்டையில இருந்து எடுத்துட்டு வந்து மரத்து மேல கொட்டுச்சு. அதுல மேக்சிமம் 3 சொட்டு தான் இருக்கும். இதை பார்த்த மிருகங்களும் பறவைகளும் நம்மளால என்ன உதவி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுச்சு. எல்லாரும் தண்ணி எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. சில மிருகங்கள் கூட போல தயாரிச்சு அதுல தண்ணி எடுத்துட்டு வந்தாங்களாம். எடுத்துட்டு வந்து மரத்துல கொட்டினாங்க. மரத்தை ஃபுல்லா சுத்தி தண்ணி தான் இருக்கு. அப்போ புஷ்ன்னு ஏதோ ஒரு தண்ணி சத்தம் கேட்டுச்சான். என்னன்னு பார்த்தா, அந்த மரத்தின் நிழல்ல இருந்த யானை ஒண்ணு தண்ணீரை தன் தும்பிக்கையால எடுத்து பீச்சி அடிச்சுச்சான். மரம் சொட்ட சொட்ட நனைஞ்சிருச்சு. இரவாயிடுச்சு. வீட்டுல இருந்து கொண்டு வந்த பழங்கள் எல்லாம் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. நைட்டு அங்கேயே தூங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. காலையில இங்க பாருங்க அப்படின்னு கிளிலாம் எல்லாரையும் எழுப்புச்சான். மரத்தை அப்ப பார்க்கும்போது பூத்து குலுங்கி இருந்துச்சான். பச்சை கலர்ல மட்டும் இல்லாம நிறைய கலர்ல இருந்துச்சான். ஒயிட் கலர்ல மரம் எங்கும் பூக்கள் இருந்துச்சான். இதற்கு காரணம் எல்லாரோட பரிவும் அக்கறையும் தான். ஆனா கொஞ்ச நேரத்துல மரம் மெல்ல மெல்ல சரிய ஆரம்பிச்சிருச்சான். என்னால இந்த பாரத்தை தாங்க முடியல, என்னோட காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். நீங்கள் செய்த உதவி காலம் தாழ்த்திய உதவி, அதனால தான் என்னால பாரம் தாங்க முடியல. காட்டுல இருக்கிற மற்ற மரங்களை காப்பாற்றுங்கள், அதுவே நீங்க எனக்கு செய்ய போற பேருதவி அப்படின்னு சொல்லிட்டு மரம் டமால்னு கீழே விழுந்துருச்சான். எல்லாரும் அமைதியா சுத்தி நின்னாங்களாம். டம் 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 அப்படின்னு சத்தம் இசை ஒழிச்சுச்சான். எப்ப அந்த மரத்துக்கிட்ட போனாலும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்குமா. அங்க வேற மரமும் வந்துருச்சு. அங்க இருக்கிற மிருகமும் பறவையும் காட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரத்தையும் கனிவாக பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதனால எந்த மரத்தோட அழுகிற குரலும் கேட்கல. இந்த கதையை நம்மளோட வில்லியன் அங்கிள் தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.